அதாவது வந்து பைக் வந்து எப்படி ஓட்டுறது அதை பற்றின வீடியோ தான். அதாவது கியர் பைக் ஓட்டுவது எப்படி அதான். ஸோ அதை நான் இன்றைக்கி வந்து நான் வந்து பைக்கை நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். செஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தென் ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஹெல்மெட் ஃபஸ்ட்டு, தென் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ரைட் சேஃப். ரைடிங் கேர்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, ஹெல்மெட் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க. உங்கள் சேஃப்டி வைஸ்க்காக ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த ஹெல்மெட் மாட்டிட்டு உங்களுக்கு நான் ஓட்ட சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கில் வந்து கியர் போடுறப்ப நமக்கு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ நீங்கள் வந்து இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியர் போடுறதுக்கு முன்னாடி கிளச்சை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கிளச்சை டைட்டாக பிடிச்சிட்டு தான் கீழே வந்து நம்ம வந்து கியர் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பைக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் கியர் நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த கிளச்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது தென் இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேம் டைமில் இருக்கும். அண்ட் லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி லைட்டாக உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மூவிங் தான் உங்களுக்கு கரெக்டான அந்த டைமிங். ஸோ லைட்டாக மூவ் ஆகிற அந்த செகண்ட் தென் ஆக்சிலேட்டர் லைட்டாக இதுனா பைக் வந்து மூவ் ஆகும். தென் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து போகிறீங்க கிளச்சை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிப்பாங்க. ஒரு கியர் டவுன் பண்ணுங்கள். தென் ஆக்சிலேட்டரையும் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணிடுங்க. ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி இருக்கிறப்ப. ஸோ ஒரு கியர் டவுன் பண்ணிடுங்க. தென் செகண்ட் கியரில் நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஏற்றி இறக்கலாம். தென் பள்ளம் மேடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து செகண்ட் கியர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து பைக் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப. தென் பிரேக்குன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பிரேக் இருக்கும் உங்களுக்கு. தென் ரியர் பிரேக் வந்து கீழே இருக்கும் உங்களுக்கு. தென் ஃப்ரண்ட் பிரேக் வந்து மேக்ஸிமம் நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ தான் நீங்கள் வந்து டிரைவிங் பழகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரியர் பிரேக் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மட்டும் தான் ஃப்ரண்ட் பிரேக் வந்து யூஸ் பண்ணணும். தென் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் தான் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரியர் பிரேக் பண்ணி லைட்டாக மைல்டாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பைக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பைக்கை நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம். தென் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். தென் செல்ஃப் இருந்தால் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை கிக்கர் இருந்தால் கிக்கர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபபிளி கிக்கர் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா அதான் பைக்குக்கு நல்லது. ஸோ கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் பைக் லைட்டாக நான் இப்போ ரவ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பைக் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்கேன். கிளச்சை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளச் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ நான் கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து கிளச் இருக்குது. ஸோ கிளச் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைட்டாக பிடிச்சிட்டேன். தென் கீழே பார்த்தீங்கன்னா கியர் வந்து நம்ம போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் வந்து நம்ம பைக்கில் வந்து போட்டாச்சு. தென் பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து லைட்டாக மைல்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். தென் மைல்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கேற்ற மாதிரி மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஆல்ரெடி நான் வந்து டெமோவில் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைட்டாக கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். தென் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. தென் இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பைக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இதாகும். ஸோ அந்த கிளச்சு ரிலீஸ் பண்ணுற சேம் டைம் இந்த ஆக்சிலேட்டர் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் பைக் வந்து மூவ் ஆகும். இப்போ நான் வந்து அகைன் நான் திரும்பி நான் வந்து பண்ணிக்கிறேன். தென் அகைன் பைக்கை வந்து நம்ம வந்து நியூட்ரு பண்ணிக்கலாம். தென் நியூட்ரு பண்ணிவிட்டு அகைன் நான் உங்களுக்கு வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணி தென் பைக்கை நான் ட்ரைவ் பண்ணுறேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி நம்ம நியூட்ரு பண்ணியாச்சு. தென் கியர் வந்து நம்ம போட்டாச்சு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து நம்ம வந்து மைல்டாக விட போகிறோம் நம்ம. தென் இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சை நம்ம டைட்டாக பிடிச்சாச்சு. தென் இப்போ நம்ம கியர் போடுறோம். தென் கியர் போட்டாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எனக்கு பிரேக் இருக்குது. தென் இந்த சைடு டிஸ்க் பிரேக் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. தென் கிளச்சை லைட்டாக நான் வந்து மைல்டாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மைல்டாக ரிலீஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் லைட்டாக மூவ் ஆகும். ஸோ இந்த மூவ் ஆகிற அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பைக் வந்து உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பைக் மூவ் ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் கியர் பைக் ஓட்ட கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நீங்கள் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே கூடாது. ஸோ நிறைய டைம் பைக் ஆஃப் ஆனாலும் நம்ம திரும்பி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். தென் ஒன்ஸ் ஆஃப் ஆன் பார்த்தீங்கன்னா பைக் உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி கிளச்சை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. தென் கிளச்சை பிடிச்சிட்டு தென் அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கியர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு கியர் உங்களுக்கு வந்து ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கியர் வந்து சேஞ்ச் பண்ணணும். தென் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இப்போ தான் பைக் ஓட்ட கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏற்றி இறக்கிறதுக்கு வந்து வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இதான் சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு. ஸோ இந்த கிளச்சை ரிலீஸ் பண்ணுற டைம் தென் அதே சேம் டைமில் வந்து ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதான் உங்களுக்கு வந்து பைக் மூவ் ஆகிறதுக்கான டைம். தென் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பைக் ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். தென் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும். தென் கியர் சேஞ்ச் பண்ணணும். தென் திரும்பி இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும். தென் கியர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்பீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கியர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். தென் இப்போ நீங்கள் வந்து ஒரு கியர் தேர்ட் கியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னா இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பைக்கை நான் ஸ்லோ பண்ணுறேன். ஆக்சிலேட்டர் கொடுக்குறத நான் விட்டுட்டேன். தென் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சை மைல்டாக பிடிச்சி தென் கியர் வந்து நான் டவுன் பண்ணேன். தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் கொண்டு வந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பைக் வந்து ஆஃப் ஆகலை. இதே நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு
தேர்ட் கியரில் இருந்துட்டு நீங்கள் வந்து பைக்கை நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறனால என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் தென் ஏதாவது ஒரு பள்ளம் மேடு நீங்கள் ஏற்றி இறக்குறீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பைக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக அந்த பள்ளம் மேட்டில் வந்து ஏற்றி இறக்க முடியும். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து கவனமாக வந்து புரிஞ்சுக்கோங்க. தென் இப்போ வந்து நான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து எப்படி ஏற்றுறது, தென் பைக் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, வண்டி ஸ்டாப் பண்ணுறதுன்னு உனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கியரில் தான் போயிட்டுருக்கோம், புரியுதா? இப்போ நம்ம வந்து செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போ வந்து பைக் இப்போ வந்து நம்ம செகண்ட் கியரில் போகிறோம். இப்போ நான் வந்து தேர்ட் கியர் போட்டேன். இப்போ நான் தேர்ட் கியரில் வண்டி ஸ்லோ பண்ணிட்டேன். வண்டி உதறுதா? இதே நம்ம கியர் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி இந்த உதறாது நமக்கு, புரியுதா? இப்போ சிம்பிள் அகைன் ஒரு எக்ஸாம்பிள் திரும்பி காமிக்கிறாரு. இப்போ நம்ம செகண்ட் கியரில் வண்டி இருக்குது. இப்போ திரும்பியும் இப்போ நான் தேர்ட் கியர் போட்டேன், போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது, நான் ஸ்லோ பண்ணிட்டேன். அடைக்குதா? கியர் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி மூவ் ஆகும். இது ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கியர் டவுன் பண்ணணுமா? கியர் டவுன் பண்ணணும். தென் வண்டி நிப்பாட்டுறப்ப ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி இது பண்ணலாம்னா இது காமிக்கிறேன். அதனால் நம்ம வந்து பைக்கை யூட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கான பிளேஸ் ஏதாவது ஒரு பிளேஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். பைக்கு நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி கிளச்சை பிடிச்சி கியர் டவுன் பண்ணணும். ஃபஸ்ட் கியர் வந்தாச்சா, லைட்டாக பிரேக் அமைச்சு கிளச்சை கையில் பிடிச்சிட்டு நிப்பாட்டிடலாம். இவ்வளோதான் நமக்கு கியர் டவுன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டிரைவிங் வீடியோவில், அதாவது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது, தென் ப்ராப்பராக வந்து எப்படி பிரேக்ஸ் யூஸ் பண்ணுறது, தென் யூட்டர்ன் பண்ணுறது எப்படி, தென் எட்டு போடுறது எப்படி. ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் இது நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பண்ணலாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல அப்படின்னா வீடியோ வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் ஏன் டிஸ்லைக் பண்ணுறேன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பை.